இந்தியா வின் பண்ணிட்டாங்க வேற மாதிரி சார். செம்ம மேட்சுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம். அது ஒரு தரமான மேட்சை பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி பேச வந்திருக்கோம். என்னாருன்னு மேட்சை பார்த்தியா? எப்படி இருந்துச்சு? அது இன்னைக்கு we are the world champion. அது இன்னைக்கு சண்டே. அது டபுள் ட்ரீட் வேற. மென்ஸ் டீமும் சரி உமன்ஸ் டீமும் சரி ஆமா ஆமா, ரெண்டு பேரும் வின் பண்ணிட்டாங்க. அதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. சரி, ஓகே. உமன்ஸ் டீம் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஹர்மன் பிரீத் கர்க்கும் அவனதான் மெயினே இப்போ. சஃபாலி வர்மா ஐ திங்க் நான் வந்து பிரத்திகா அவங்க வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி யோசிச்சேன், ஏன் சஃபாலி வர்மா ட்ரை பண்ணல, டொமஸ்டிக்ல எல்லாம் செம்மரன்னு வச்சிருந்தாங்க. ஆனா பார்த்தா செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் ரெண்டே மேட்ச் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீ பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சஃபாலி வர்மா தான். வேற யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா 2 விக்கெட் பிளஸ் 87 ரன்ஸ் சான்ஸ் இருக்கு. 5 விக்கெட் பிளஸ் 50. 5 விக்கெட்டா? ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஒன்னொன்னா வருவான். சஃபாலி வர்மா பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா, ஷேவாக்கா பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாலா பார்த்தா அட்டி சீக்கா சொல்லுவாரு கண்ணு மூணு அந்த மாதிரிதான். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க உமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஆடும்போது கூட செம்மாடி அடிப்பாங்க. ஐ திங்க் அவங்க ஒரு பொம்பளை ரோஹித் சர்மா. ஷேவாக்கு ஓட்டு பிரிக்கிறாங்க. ஷேவாக் தான் கரெக்ட். இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல ரோஹித் சர்மாவோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. செஞ்சுரி மிஸ் கரெக்ட். மந்தனாவும் ஒரு 50 மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தா கொஞ்சம் மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். அப்புறம் ஹர்மன் பிரீத் கர் ரொம்ப எதிர்பார்த்தேன். செமிஃபைனல் வச்சாங்களே, ஃபைனல்லாம் அடிப்பான்னு பார்த்தேன். இந்த வேர்ல்டு கப்லயே அவங்க பெருசா ஜெமி ஹர்மன் பிரீத் கர்லாம் செமிஃபைனல் அடிச்சு கொடுத்துறாங்க. ஐ திங்க் ஹர்மன் பிரீத் கர் லாஸ்ட் வேர்ல்ட் கப்னு நினைக்கிறேன். ப்ராபபிலி இருக்கலாம். ஆனா அதோட சவுத் ஆப்பிரிக்காவோட கிரவுண்ட் ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செமையா பண்ணாங்க. அதேதான் இவங்க இல்ல பண்ணாங்க. ஆனா கேட்ச் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க இந்தியாக்கு. இப்ப லாஸ்ட்ல என்ன பண்ணாங்களோ கிரவுண்ட் ஃபீல்டிங்லாம் செமையா பண்ணி கேட்ச் விட்டாங்கல்ல, அதே மாதிரிதான் இவங்களும் பண்ணாங்க. நானே ஃபர்ஸ்ட்ல ஒரு 2-3 ஃபோர் போகும்போது புடிக்கிறதுக்கு போயிட்டு பிடிச்சாங்க. ஏய் ஜெர்சி பாருங்கடா, ஆஸ்திரேலியா வாத்திட்டு போட்டு வந்துட்டுக்கிறாங்களா பாரு ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஜெர்சிய. இந்த மாதிரி பாஞ்சு பிடிக்கிறாங்களேன்னு நினைச்சேன். ஆனா செம்மையா பண்ணாங்க. 2 டீமும் வந்து ஓரளவுக்கு ஃபீல்டிங் வாய்ப்பு தான். இந்தியாவுக்கு எப்படி திலீபன் சார் மென்ஸ்க்கு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உமன்ஸ்க்கு யாரா ஒருத்தர் போட்டு கொஞ்சம் ஃபீல்டிங்லாம் அப்ப க்ரூஷியல் கேட்ச் எல்லாம் விட்டாங்க. இங்க ஆக்சுவலி 90+ கேட்சஸ் இந்தியா வந்து மிஸ் பண்ணிருக்கு. ரொம்ப புவரா இருக்கு. ஆமா ஆமா. என்னதான் இருந்தாலும் ஹர்மன் பிரீத் கர் கேப்டன்ஷிப் பாராட்டியே ஆகணும். அந்த பவுலிங் ரொட்டேஷன்லாம் சூப்பரா பண்ணாங்க. நான் விக்கெட்டே போலே நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுங்கெல்லாம் வாண்டடா வந்து நான் எடுத்துக்கோ விக்கெட் ரன் அவுட் கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் தீப்தி சர்மா அவங்க பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பவுலிங்ல வேற லெவல் போட்டாங்க. அப்படியே இதுல எதிர்பாராதது ட்விஸ்ட் என்னன்னா, ஹர்மன் பிரீத் கர் வந்து சஃபாலி வர்மாக்கு பவுலிங் கொடுத்தது யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் சஃபாலி வர்மா பவுலிங் போடுவாங்கன்ட்டு. இந்த வருஷம் டொமஸ்டிக்ல சஃபாலி வர்மா பவுலிங் போட்டுருந்தாங்க. டொமஸ்டிக்ல போட்டுறாங்க, செமிஃபைனல்ல கூட போட்டதில்ல, டைரக்டா ஃபைனல்ல வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதெல்லாம் போல்ட் டிசிஷன் கேப்டனோட. அந்த மாதிரி எப்பவுமே காலங்காலமா ஒரு சில பிரான்சைசி பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ண விரும்பல, எவனே தெரியாது ஃபைனல்ல கூட்டு வந்து ஆட விடுவானுங்க. ஆடிங்கிற பார்த்து கம்யூனிட்டி இது நல்ல இது எடுத்துட்டு போயிடுவோம். ஒரு சில டீமுக்கு அது கப்ப நழுவி விட்டு போயிருது. இதுவும் பேக் ஃபயர் கூட ஆயிருக்கலாம். பேக் ஃபயர் ஆயிருந்தாவும் கேப்டனை தான் பிடிச்சி திட்டுவாங்க அவங்க. அது பேக் ஆனா வின் பண்ணா கேப்டனுக்கு அந்த பெனிஃபிட் வராது, சஃபாலி வர்மாக்கு தான் அது பெனிஃபிட் வரும்.
ஆனா உண்மையிலே என்ன அவங்க நல்லா ஆடினாங்க. தீப்தி சர்மாவும் ரிச்சா கோஷும் ஆ, மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம். ஆமா. ஆனா என்ன ரிச்சா கோஷ் ஒரு செம்ம கான்ட்ரிபியூட். அப்புறம் தீப்தி சர்மா கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. தீப்தி சர்மா கரெக்டா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு, ரிச்சா கோஷுக்கு ம். ஸ்ட்ரைக்கர் குத்த உடனே அவங்க பொழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த செகண்ட் பாலே 6 விட்டாங்க நம்ம. 2 6 செமையா இருந்துச்சு. யாருன்னு தெரியலனா அந்த காக்கா ஐயோ சாமி காலை பார்த்து 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 ஓட்டுனேங்கிறாங்க. தலை வலிக்குது எனக்கு. டேய் எப்படா எங்க ஓவர் முடிய 10 ஓவர் முடிக்கவும் மாட்டேன்றாங்க கேப்டன். 300 போயிடும்னு நெனச்சேன். ஆனா அப்படியே ஒரு செகண்ட் இன்சலாவே இருந்துச்சு எனக்கு. சரி ஸ்கோர் 298 தானே, அடிச்சிருவாங்க தானே நெனச்சேன் நான் சவுத் ஆப்பிரிக்கா. உண்மையிலே இந்தியா நானு இந்தியா கிட்ட பவுலிங் இருக்கு. பவுலிங் இப்பயும் வீக்கா தான் இருக்குது. இதுல காலையில ஒரு மீன் எல்லாம் போட்டிருந்தானுங்க. ம். இல்ல இதுல காலையில ஒரு மீன் போட்டிருந்தானுங்க. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வந்து மென்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. நம்ம இங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். இவங்க T20 வேர்ல்ட் கப்ல போய் சவுத் ஆப்பிரிக்கா வச்சுட்டு வந்தானுங்கல்ல. இங்க அந்த உமன்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுக்க நம்ம உமன்ஸ் வராகிட்டு நல்லா அது டே எதனா இது சம்பந்தமே நம்ம மீம் எல்லாம் போடுறீங்க. இல்ல அவங்க கேப்டன் மட்டும் அவுட் ஆகாம இருந்தா வச்சுக்க மேட்ச் முடிச்சுட்டுப்பாங்க. நீ வேற அவங்க கேப்டன் ஐயோ அந்த வாரம் சாமி ஒரு குத்துறாங்க அவங்க ஓப்பனிங் பேட்ல. டேய் பேட்ஜே கை விட்டு போற நிலைமை இருக்குது. நீ என்ன 100 அடிச்சுருங்க நீ யார் அடி சாமி நினைச்சிருந்த. அவங்க கூட வேற யாருன்னா ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் இருந்தாலையும் அவங்க அவுட் ஆகாம இருந்தாலே எப்படி இங்கிலாந்து கிட்ட சிங்கிள் ஹேண்டெல்லாம் வின் பண்ணாங்க. அவங்க மட்டும் தான் நின்று அடிச்சாங்க. அந்த மாதிரி நின்று அடிச்சுட்டு போயிட்டுப்பாங்க இந்த ரன்னு. ஆனா இந்த இதுல நமக்கு இது ஆனா நம்மளுக்கு லாபம். நமக்கு லாபம் இன்னொன்னு வந்து நம்ம பவுலர்ஸை பாராட்டியே ஆகணும். முக்கியமா ரேணுகா சிங் ஓப்பனிங் ஸ்பெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு தெரியுமா. ஆக்சுவலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் பார்த்துக்கணும். பால் நல்ல ஸ்விங் ஆகுது அவங்களுக்கு. செம்மையா இருந்துச்சு அவங்க bowling. எனக்கு அப்படியே புவியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்விங் பவுலர் பட் நாட் விக்கெட் டேக்கர். அவங்க கூட இன்னொருத்தர் கண்டெயின் பண்ற மாதிரி பால் இருந்தா இவங்க விக்கெட் எடுப்பாங்க. பட் மேபி இந்தியாவுக்கு அந்த செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து இது பண்ண மாட்டானுங்க. சஃபாலி வர்மா. ஆனா எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்தியா வந்து ஜெயிச்சது. சரணியை பத்தி பேசுறான்டா. சரணி வந்து அவங்க தான் விக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. எப்பவுமே ஒரு மேட்ச்ல வந்து அந்த ரன் அவுட் அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ அன்னைக்கு அந்த டீம் கொலாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா பங்களாதேஷ் இந்த ஆஸ்திரேலியா ஆடுவோம். KL ராகுல் தூரத்துல இருந்து லிட்டன் தாஸ் அதுக்கு முன்னாடி செம்மடி அடிச்சுருப்போம். KL ராகுல் கரெக்டா லிட்டன் தாஸ் ஒரு ரன் அவுட் அடிப்போம். மேட்ச் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். டீலர்ஸ் மெத்தட்ல நம்ம வின் பண்ணிட்டு போயிடுவோம். அது எல்லா மேட்ச் தான். அந்த ரன் அவுட் இஸ் குரூசியல். ரன் அவுட் ஆச்சுன்னா டீம் அப்படியே கொலாப்ஸ். நடுவில் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. அப்பதான் வந்து சஃபாலி வர்மா வந்து கெத்து விட்டாங்க. ஆக்சுவலி உண்மை ஒரு பக்கம் அவங்க ராதா தானே அவங்க பேரு. ராதா செம்மடியா இருந்தாங்க. ராதா யாதவ் அவங்கதான் விக்கெட் எடுக்க வேண்டியது. அந்த ரோல வந்து சஃபாலி வர்மா மேக்கப் பண்ணிட்டாங்க. அவங்கள போட்டு அடிச்ச உடனே அவங்கள அப்படியே கட் பண்ணிட்டு சஃபாலி வர்மா கூடனுட்டு திருப்பி தீப்தி சர்மா. நான் எங்க பேக் ஃபயர் ஆயிடுமோன்னு நினைச்சேன் அந்த லாஸ்ட்ல. இவங்க 3 பேரை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு செமையா இருந்துச்சு. உண்மையிலே ஹர்மன்பிரீத் கேப்டன்ஷிப் பாராட்டியே ஆகணும். ஃபைனலா வின் பண்ணிட்டாங்க. வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டாங்க. இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் டீம் இந்தியா. அவங்க இதுக்கு மேல கிரவுண்ட்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. ஒரு சின்ன சின்ன சிட்டிஸ் கண்ட்ரிஸ் டவுன்ல இருந்து வருவாங்க. இது வந்து ஒரு ஃபர்தர் இந்தியாவுக்கு ஒரு செகண்ட் ஸ்டெப்பா இருக்கும். உமன்ஸ் டீம் எப்படி ஒரு சின்ன பையன் வைபவ் சூரியவன்சி, ஆயுஷ் மாத்ரே, இவங்க மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வரானுங்களோ அந்த மாதிரி இப்போ உமன்ஸ்க்கோ வருவாங்க. இந்த வருஷம் WBC எஸ்பெஷலி இந்த வின் பண்ண சாம்பியன்ஷிப்காக கண்டிப்பா போவாங்க. அண்ட் டீம் இந்தியாவுக்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்.
வின்னு இன்னைக்கு 2 ப்ளூ வின் டபுள் டவாக்கா இன்னைக்கு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு இன்னொன்னு ஆக்சுவலா சொல்ல போனா. இல்ல இந்த உமன்ஸ் டீம் எவ்வளவு பேர் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. இந்த அப்படியே இந்த வேர்ல்டே திரும்பி பார்க்க வச்சுச்சு இந்த மேட்ச். அது உமன்ஸ் ஆமா உமன்ஸ் கிரிக்கெட் எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நான் சொல்ல மாட்டேன். இல்ல உமன்ஸ் எஸ்பெஷலி நான் இந்த மேட்ச் சொல்ல மாட்டேன். இல்ல நீ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனலை விட இந்த மேட்சுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகம், வியூவர்ஷிப் அதிகம் இந்த டைம். வியூவர்ஷிப் அதிகம்னா பட் நீ மேட்ச்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, இன் சேஸ் இன் செமிஃபைனல் அந்த மேட்ச் வந்து சத்தியமா சரி ஜெமிமா யூ பியூட்டி அந்த மேட்ச் அப்படி ஆடிச்சு அந்த பொண்ணு. நான்லாம் ஸ்டாக்கு விஜய் வந்து அவுட்னோடனே பாதி ஆட்டு அப்படியே போயிடுச்சு. அவ்வளவுதானே பசங்க எங்கேயோ போய் விட்டுருவாங்க போல இருக்குதுடா. போய் ஆஸ்திரேலியாவே வாடா திருப்பியோ அவனுங்கதான் ஃபைனல் ஜோக்கர்ஸா வச்சுக்கிறானுங்க நம்மள. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா எப்படி செமிஃபைனல் ஜோக்கரா அவன் நம்மள ஃபைனல் ஜோக்கரா வச்சுக்கிறானுங்க. நம்ம இல்ல இல்லடா இது செமிஃபைனல்ஸ் இந்தியா அடிச்சு அப்புறமா ஜெமி அடிச்சு அப்புறம் அந்த மேட்ச்ல ஹர்மன்பிரீத் கௌர் செம பார்ட்னர்ஷிப். அப்புறம் ரிச்சா வந்து ஒரு பியூட்டிஃபுல் சீக்கிரமா ஒரு நாக் ஆடிட்டு லாஸ்ட்ல அமன்ஜோத் கௌர் வந்து முடிச்சு விட்டாங்க. அந்த மேட்ச் ஒரு செம்ம மேட்ச் ஓப்பனா சொல்ல போனா. இது வியூவர்ஷிப்னா ஏன்னா இந்தியா ஜெயிக்க போகுதுன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து உமன்ஸ் கிரிக்கெட் வந்து இந்த வேர்ல்டு கப்லயே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து செமிஃபைனல் வரைக்கும் எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஓகேவா? இந்தியா வந்து செமிஃபைனல் போயிட்டு போதுதான் வியூவர்ஸ் வந்து அதிகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்ப மென்ஸ் கிரிக்கெட் வந்து T20 போயினுக்குது, அது எவனும் பார்க்கல. ஓகேவா? நாங்க வந்து இந்த வேர்ல்டு கப் நீ காலைல ஸ்டேட்டஸ் பண்ணதே இதுக்குதான் உமன்ஸ் டீம் இது பார்க்கணும், bring it back to home. எப்பவுமே எக்ஸ்லாம் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும் இந்தியா மேட்சஸ் தான், இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா இதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு எக்ஸ்ல ட்ரெண்ட் ஆனதே எதுன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான். நானும் எக்ஸ் காலைல ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம உமன்ஸ் டீமுக்கு இவ்வளவு சப்போர்ட் இவ்வளவு லைக்ஸ் இருக்குது. அப்போ ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனா அதெல்லாம் வந்து ஒரு நாம ஒரு ப்ரௌடான இமேஜ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றோம் வச்சுக்கிறாங்க, அவங்க தான் வச்சாங்க, எல்லாரும் திரும்ப பார்க்க வச்சிருக்காங்க. அதுக்காகவே ஒரு பிக் கண்டிப்பா இதுக்கு உமன்ஸ் கலர் சல்யூட். இந்த இதுல இன்னொன்னு கேப்டன் வந்து இப்ப எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ணுகிறாங்க. ஆனா ஹர்மன்பிரீத் கௌர் சொல்றாங்க போய் கை கொடுக்கணும்ட்டு சொல்லி இப்ப டீம் அதெல்லாம் வந்து ஒரு லீடருக்கான அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இத்தனைக்கும் வேர்ல்டு கப்பே வின் பண்ணிட்டாங்க அவங்க எப்படின்னா செலிப்ரேட் பண்ணுக்கலாம். ஆனா நமக்காக வெயிட் பண்றாங்க ஆப்போசிட் டீமு, அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு இது பண்றதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். செம்மையா இருந்துச்சு பார்க்காது. நல்ல விஷயம். ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து இந்தியன் ஃபேன்ஸ் நம்ம ட்ரீட் ஆக்சுவலி டே சண்டே பிளாக் பஸ்டரா இருந்துச்சு எல்லாருக்கும். அண்ட் நம்ம ஒரு வேர்ட்ஸே இல்லை நான் பேசுறதுக்கு. எப்பவுமே ஒரு ஃபைனல் ஒரு மேட்சை பத்தி பேசினா கூட வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஃபைனலை பத்தி பேசும்போது மட்டும் திருப்பி சாம்பியன்ஷிப் அது கிடைக்காத வரைக்கும் தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு இதுவா இருக்கும். மிஸ் ஆயிடுச்சுடா கிட்ட வந்து விட்டுருவாங்கோ, செமிஃபைனல்ஸ்ல விட்டுருவாங்கோ அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு டைம் அந்த சாம்பியன்ஷிப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, அந்த ஹெட்ல இருக்கிற ரிலீஃப் எல்லாமே போயிடும் நம்மளுக்கு. திருப்பி அதை எப்படி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணலான்றதான் யோசிப்போம். கரெக்ட். ஆக்சுவலி இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் நிம்மதியாக போய் தூங்குவாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவும் குறைச்சி சொல்ல முடியாது, செம்ம ஃபைட் கொடுத்தாங்க. கண்டிப்பா அதுவும் இன்னைக்கு இந்தியாவுக்குலாம் டபுள். நான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிளேம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்துல. நீ எந்த இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில வந்து 57 டொமஸ்டிக் டிவிஷன்ஸ் இருக்குது, பிளஸ் இந்தியன் பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து சும்மாலாம் கிடையாது. NCA மாதிரி மும்பைல அகாடமி இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் அண்ட் நம்ம போய் தங்குறதெல்லாம் ஒரு எக்கனாமிக்கல் கிளாஸ் ஹோட்டல்ல ஃபிளைட்ஸ் எல்லாமே. பட் சவுத் ஆப்பிரிக்காலாம் அப்படி கிடையாது. அவங்க கிரவுண்ட்ல இருந்து வராங்க, நம்ம போர்டுக்கு ஈக்குவலாலாம் அவங்களை டிசைட் பண்ணுங்க. சரி அவங்க ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம வின் பண்ணிட்டோம், அவங்களும் வின் பண்ணிட்டாங்க. நீங்களும் நம்மளும் வந்து அந்த வேர்ல்ட் கப் இத்தனை வருஷம் வாங்கினோமோ அதே வருஷம் தான் அவங்களும் இயங்கியிருக்காங்க. அதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும் இல்ல. நம்ம வந்து ஹோல் ஆர்டட் நமக்கு எப்பவுமே இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த மாதிரி ஒரு 2-3 டீமோட ரைவல்ரி இருக்கும் பாகிஸ்தானோட. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வேற ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்கும். தோத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து எப்பவுமே அது வந்து இதே ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து நான் கொடுத்துருப்பேன், நீ வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்னு நினைப்பேன். பட் நான் வந்து இந்தியா வந்தா என் ஆர்ட் ஃபுல்லா இந்தியா கிட்ட தான் இருக்கணும்.
ஓகே. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே. அப்படியே T20 மேட்ச பத்தி கொஞ்சம் பேசிருவோம் இன்னைக்கு. 3 T20 இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. சூரியகுமார் டாஸ் ஜெயிச்ச சென்னை ஆன்னு வேற கத்துனாரு. இல்ல வெயிட் டாஸ் ஜெயிச்சு சூர்யா என்ன சொன்னாருன்னா, நான் 3 சேஞ்ச் பண்ண போறேன். சஞ்சு சாம்சனை வெளிய உட்கார வைக்க போறேன். நித்தேஷ் உள்ள எடுத்துன்னு வர போறேன். ஹர்ஷீப் சிங் உள்ள எடுத்துன்னு வந்து ஹர்ஷித் ராணா வெளிய. அப்புறம் வாசி உள்ள வந்தாரு. குல்தீப் யாதவ் பதிலா. குல்தீப் யாதவ் அவுட். குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் அவுட். குல்தீப் யாதவ் ஆஸ்திரேலியாலே கிடையாது. குல்தீப் யாதவ் செகண்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஏவோட ஆடுறதுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அதனால குல்தீப் யாதவ் ஆட முடியாது. அதனால வாசி ஆடணும். அந்த நம்பர் 8ல பேட்டிங் குஷன் வேணும்னு புலம்புறீங்க. அதுல என்னதான் அங்க பேட்டிங் இருக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. கரெக்டு. இப்ப இல்ல ரோஹித் சர்மா கேப்டன்ல இருக்கும்போது இருந்தே 8 வரையும் எனக்கு பேட்டிங் வேணும்னா அப்பந்தே பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டீம். ஓகேவா? இப்ப இவங்களும் 8 வரைக்கும் பேட்டிங் வேணும்னா நீங்க ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிரீமியம் ஆல்ரவுண்டர் வச்சுன்னு நீங்க 8ல பேட்டிங் கேக்குது ஒரு இது இருக்குது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா கேன் ஏபிள் டு போல் அட் 130 to 135 ஸ்பீடு. சிவம் துபே இஸ் நாட் போல் இன் 135 ஸ்பீட். கரெக்டு தான். இன்னொன்னு சிவம் துபே எதுக்கு இன்னைக்கு ஆடினாங்கன்னே தெரியல. ரிங்கு சிங்கே அடிக்கலாம். ஏன்னா பினிஷிங் தானே வேணும் உங்களுக்கு. எனக்கு சிவம் துபே ஆடுறதோட இன்னைக்கு ஹர்ஷித் ராணாவை ஏன் வெளியே உட்கார வச்சாங்கன்றதான் மெயின் கேள்வி. ஏன்னா நீ லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கிட்ட. இந்த மேட்ச் நீ ஆடி இருந்தனா உன் வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போனாங்க. இதேதான் பண்ணாங்க பிஜிடிலயும். பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட்டை டிராவிஸ் செட்டு விட 2 பேர் விக்கெட்டு. செகண்ட் மேட்ச் செம்மடி அடி பிரிச்சாடுங்க டிராவிஸ் செட்ல வந்து. 3வது மேட்ச் ஆஃப் பண்ணிட்டாருக்கும். திருப்பி பிஜிடி ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட T20ல ஒரு நல்ல ஒரு 3 விக்கெட் எடுத்தான். 2வது மேட்ச் உச்சி காயிட்டானுங்க. 3வது மேட்ச் டிராப். எப்படி இவனை இப்படியே வந்து நீங்க குரூம் பண்ணி இந்த 3 வருஷம் ஓட்டிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அவ்வளவுதான். இதுல நம்ம தமிழ் கம்யூனிட்டி இல்ல நம்ம தமிழ் கம்யூனிட்டி யூடியூப்ல போயிட்டு ஒருத்தர் வந்து பேசுவாரு. எப்படின்னா ஹர்ஷித் ராணா கிட்ட நீங்க அந்த ஹெவி பால் பார்க்கணும். கிளாஸ் எனக்கு ஆட தெரியாம ஆடியாம போட பால்றாது விட்டு போய் விக்கெட் விழுந்த பால் அது. பேட்டோட இன்சைட்ல போய் விழுந்த விக்கெட் அது. அது ஹெவி பாலா? ஹெவி பால் போடுறதுனா ஜாஸ்தி போடுறான் பாரு. அந்த ஹார்ட் லென்ஸ் அதுதான் ஹெவி பால். 140 பேச வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து எந்த நேரத்துல விக்கெட் போட்டாலே அப்பெல்லாம் விக்கெட் இல்லையா அவனை கூட்டினாங்க. இல்ல பிரசித் கிருஷ்ணா அவன் என்னதான் பாவம் பண்ணானே தெரியல. அவனை ஆடவும் விக்க மாட்டேன்றாடுங்க. முகமது சிராஜ் நீ ஒரே ஒரு ஃபார்மேட் தானே டெஸ்ட் தான் நீ அங்கேயே ஆடினரு. இவனுங்க எனக்கு தெரிஞ்சு T20 ஓடியா டெஸ்ட் எல்லாம் ஓடியெல்லாம் உனக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து அங்கேயே ஆடு. சரி ஓகே. ஆனா இன்னைக்கு பேட்டிங் வந்து கரெக்டா போயிருந்துச்சு. நம்பர் 3 வந்து சூர்யா வந்தாரு. 4 திலகு, 5 அக்ஷர் பட்டேல், 6 வந்து வாசி. சிவன் துபே திருப்பி ஆக்சுவலா இதுதான் பேட்டிங் ஆடுறேன். சிவன் துபே ஆடணும். ஆக்சுவலா இதுதான் பேட்டிங் ஆடுறது. சிவம் துபே ஆடுறதுக்கான மெயின் ரீசனே உனக்கு அந்த சிவம் துபே ஆடினா T20 ஜெயிச்சது இல்ல. அது போன மேட்சோட அந்த வீக்னஸும் எக்ஸ்ப்ளோஸ் ஆயிடுச்சு. அதுவும் ஏமாத்திட்டாங்க. இப்போ வந்து இவனுங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஸ்பின் ஹிட்டர்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சிவம் துபே ஆடி இருந்தானா அந்த 9 to 15ல தான் ஆடி இருக்கணும். அங்கேயும் அவன் ஆடல. இன்னொன்னு வாசியும் ஜித்தேஷுக்கு முன்னாடி அனுப்புறாங்க ப்ரொமோஷன் கொடுத்து. ஜிதேஷ் முன்னாடி வர்றதுல கொஞ்சம் ஜிதேஷ்க்கு வந்து ஒரு என்னன்னா அவன் கொஞ்சம் நின்னானா அடிச்சிருவான். ஜிதேஷ்க்கு அவ்வளவு இதுவெல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி வாசி வந்து எனக்கு தெரிஞ்சு வாசி ஃபினிஷ். வாசி எங்க வேணா யூஸ் பண்ணலாம். வாசி எங்க வேணாலும் அடிக்கிறான். அது வேற விஷயம். வாசி ஃப்ளோட்டர்னா வாசி எங்கனா யூஸ் பண்ணலாம். சரி அதான் சிவன் துபே டிராப் பண்ணிட்டு எங்கும் சிங்கிள்னா அவன் யாரு நிதிஷ்குமார் ரெட்டி அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல நானா என்ன பண்ணேன்னா சிவன் துபே டிராப் பண்ணி ஃபினிஷருக்கு ரிங்கு தான் எடுத்துன்னு வருவேன். ஆக்சுவலா நானும் சிவன் துபே ஃபேன் தான். பட் ஸ்லாட் இல்லாத போது நீ கூட்டு வந்து அவனை வச்சுட்டு அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு அப்புறம் வந்து டீமோட்டே பர்மனண்டா தூக்குற வேலை வச்சுக்க கூடாது. சஞ்சு அவன் ஸ்பின்னிட்டர் சஞ்சுக்கு அதான் பண்ணானுங்க. சஞ்சு வந்து ஏசியா கப்லயே தூக்க வேண்டியது. இங்க அங்க சஞ்சு மிஸ் ஆகி அங்க ஆடிட்டாங்க. கில்லு ஒருத்தனால டீமே கொலாப்ஸ் ஆகுது. எனக்கு சரி கில்லு வந்தான்னு கூட ஓகே தான். அவன் என்ன அடிச்சாங்க
ஓடியில ஃபிளாப்னா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓடியில பெர்ஃபார்ம்லாம் அவ்வளோலாம் இல்ல. சூப்பரான்னா. ஆனா மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு அதுவும். அதெல்லாம் பேசக்கூடாது. நீ அடிச்சியா? மழைன்றதெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ல வராது. நீ அடிச்சியா? ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பார்த்துருக்கணும். ஜாஸ் ஹேசல்வுட் ஆடும்போது முன்னாடி வந்துட்டான். முன்னாடி வந்து பின்னாடி போயிடுச்சு பாலு. இல்லைன்னா ஜாஸ் ஹேசல்வுட் தொண்டைக்கே ஏத்தி நின்னான் உட்காந்து. நான் பார்த்தேன் அந்த மேட்ச. கொஞ்சம் ஏமாறக்கூடாது. ஆனா நல்லா தான் ஆடுனான். ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் தான் நல்லதான் ஆடுறான். பட் T20க்கான கேம் கிடைக்கலையேப்பா அது. நீங்க தான் சொல்றீங்களா ஐ வாண்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டிங் ஓப்பனிங். எங்க 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு தாங்க? அட்லீஸ்ட் அந்த நம்பர் 3 போட்டு தொலைங்கடா. ஓப்பனரை வேற யாருன்னா மாத்தி தொலைங்கடா. அங்கதான் நம்பர் 3 தான் சரி கொஞ்சம் கேம் எடுத்துன்னு போற பொசிஷன் வரும். நம்பர் 3ல வந்து ஸ்கை இடத்த விட்டு கொடுக்க மாட்டான். திலகவர்மாவே 4ல வரான். ஸ்கை 4 ஆடட்டும். நான் இதுக்கு முன்னாடி ஸ்கை 4 தானே ஆடி இருந்தாரு. இவனுங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிறானுங்க. பவர் பிளேக்குள்ள விக்கெட் விழுந்தா சூர்யா வருது. பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் விழுந்தா திலகவர்மா வருது. என்னடா இது மைண்ட் செட்டு? அது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தேவைதான். அதுக்கு இந்த கிராண்ட் டோட்டல்லாம் 4 ரைட் ஹேண்டர்ஸ்லாம் வேணாம். சரி உனக்கு லெஃப்ட் நெட்வொர்க் இஷ்யூ. இன்னொரு ஸ்டார்ட் என்ன தெரியுமா? எல்லாம் நல்லதான். T20ல ஆஸ்திரேலியாக்கு எதிராக 4 6 அடிச்ச ஒரே பேட்டர் அவன் தான். ஆமா. இதுக்கு முன்னாடி யார் அடிச்சிருக்காங்கன்னா யாரா MS தோனியும் விராட் கோலி 3 6 அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நீ சரி விராட் கோலி ஃபர்ஸ்ட்லனாதான் வாசி டவுன் தி ஆர்டர்ல வர பையனாச்சு. ஆனா அவனே வாசி அவரோட பேட்டிங் வந்து செம்ம இம்ப்ரூவ். பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். நம்பர் 5 இந்தியாவுக்கு அக்சர் ப்ரொமோஷனுக்கு வாசி போயிடலாம். பெஸ்ட் இப்படியெல்லாம் ஆனா ஜிடிக்கு நம்பர் 5க்கு செம்மையா இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா பாப்போம். அது ஐபிஎல் ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க சிஎஸ்கேக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வாசியே தான் சொல்லிட்டானே என்ன அந்த இதுல இல்ல நான் வந்து ஜிடில நல்ல இது பண்றேன். பட் பிரான்சைசி ஓகே பண்ணாங்கன்னா நான் என்னதாவது ஆடுறதுக்கு ரெடி நான் சொல்லிட்டேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியல. எல்லாம் ரூமர்ஸ் வாசிக்கிட்ட அது ஒரு நல்ல பழக்கம். நான் எதா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஒரு ட்ரேட் தானே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சஞ்சு சாம்சனின் டிசி அண்ட் கேகேஆருக்கு கேஎல் ராகுல் போறாரு. கிரைஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸும் இன்னொரு அன்கேப்டு பிளேயரும் ஆர்ஆர் போறாங்க. இதுதான் டீல் இப்போதைக்கு. அது நானும் கேள்விப்பட்டேன். அதுவும் அபிஷியலா எதுவும் வரல. பாப்போம் 15th தானே. அபிஷியலா இல்ல. ஐபிஎலுக்கு முன்னாடி அந்த ரிட்டென்ஷன்ஸ் முன்னாடி நடக்கும். ஏன்னா ரிட்டென்ஷன்ஸ் அன்னைக்கு நடக்கும். ஏன்னா அப்பதான் வெளியே விட்டு அந்த பர்சஸ் எல்லாம் கண்டெயின் பண்ண முடியும் அவங்களால. இப்ப வந்து ட்ரேட் பண்ணாலே அந்த பர்ஸ் இருக்காது. ஓகே அபிஷியலா வந்துட்டு அதை பத்தி ஒரு வீடியோ போடுவோம். ஆக்சுவலி வாசி 50 அடிக்க வேண்டியது. ஜிதேஷ் சர்மா தேவையில்லாம 4 அடிச்சு ஜிதேஷ் வந்து எடுத்து விட்டான். மேட்ச் புடிச்சான். சரி ஓகே. அவனுக்கு என்ன காண்டு இருந்துச்சோ. காண்டு இல்ல. சரி ஆனா நானு ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு இது பார்த்தேன். அவனுக்கால அந்த இன்டென்சிட்டி அபோவ் த 9.5 ரன் மேல ஓவர் போயினே இருந்தாங்க. அது இல்லாம ஆஸ்திரேலியா நிறைய பிளேம் பண்ண முடியாது. அவங்களோட 3 பிரீமியம் பாஸ் பவுலர்ஸ் கிடையாது. மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு லக்கனா சூப்பரா போட்டான். அக்சர் பட்டேலுக்கு ஏத்தன பவுன்ஸ்லாம் இல்ல. எனக்கு ஆக்சுவலா எனக்கு ஒரு இது டெம்ப்ட் தோணுது என்னன்னா இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் பவுலர்ஸ் எல்லாம் இருக்கானு பாத்தியா அவனுங்க எல்லாம் மெயின் பவுலர் இருக்கும்போது ஒழுங்காவே போட மாட்டானுங்க. சும்மா ஏதோ அனௌன்ஸ் போட்டு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாலேயே ஜஸ்பிரித் பும்ரா போடும்போது முகமது சிராஜ் அவ்வளவு எல்லாம் போட மாட்டான். ஆஸ்திரேலியாலே அதே டெம்ப்ளேட். இது ஆஸ்திரேலியா அதே டெம்ப்ளேட். ஜாஸ் ஹேசல்வுட் போனமே வர கூட்டணும். நான் ஒரு சில பால்ல பாக்கணும் என்னடா இவன் ஜாஸ் இங்கிலீஷ் இவனதான் கேம் விளையாடுகிற நடுவில் நம்ம பேட்ஸ்மேன் எல்லாம் என்னதான் பண்ணுகிறானுங்களா. அதுவும் இல்லாம அந்த சூர்யாவுக்கு ஒரு பால் போட்டானா ஹெவி லென்ஸ் அடி. சூர்யா பேட்டை தான் வச்சாரு. ஆனா அங்கதான் விழுந்துருக்கணும். போய் எஜ்ஜு வாங்கி போய் கேட்ச் போச்சு. அவனுங்க எல்லாம் எப்பவுமே செகண்ட் ஸ்ட்ரிங் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா நான் ஏன் போறான் அவன் போட்டு விக்கெட் எடுப்பான் போ நீ போடுவான். பும்ரா கிட்ட இங்கிலாந்துல கூட சொன்னாங்க பும்ரா விக்கெட் பும்ரான்னா இப்போ உள்ள போய் போடு போ என்னையா சொல்லுகிறேன்ட்டு அவன் கேக்குற மாதிரி. பும்ராவும் வந்து இதுதான். பும்ரா இப்பெல்லாம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஏன்னு தெரியல. சரி பாப்போம். டிம் டேவிட்டும் சரி ஸ்டோனிஸும் சரி சூப்பரா ஆனானுங்க. செம்மையா ஆனானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா வீடு மாறிக்கிறான். இருந்தா இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிருக்காது.
புரியல. இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு பவுலர் ஏசுவுட் மட்டும் இருந்திருந்தானா இன்னைக்கு வின் பண்ணியிருக்காது இந்தியா. இதோட நாங்க விடைபெறுகிறோம். நெக்ஸ்ட் விடை பெற்றுக்கிறோம். 4th போய் T20 ஜாலியா சந்தோஷமா இந்தியா வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுங்க. 4th T20ல பார்ப்போம். இன்னைக்கு எல்லாம் நிம்மதியா நன்றி, வணக்கம்.